இதோ ஏழை குடும்பத்தில் மகனாக பிறந்து வாழ்ந்து வருகிறேன். என் தாயை காண வேண்டும். அம்மா, மகன் வருவதாக உத்தேசம் இன்னும் காணவில்லையே. அம்மா, மகனே, நான் பெற்ற செல்வமே, இப்போதுதான் வந்தாயா? பார்த்தாலே தெரிகிறது. பட்ட படிப்பெல்லாம் முடித்து விட்டு. ஆமா, படிப்பெல்லாம் எப்படி பிடிச்சதா? முடிச்சிட்டுமா. அப்படியா? வந்து பார்த்தாலே சாப்பிட்டியா இல்லையா? இல்லம்மா, சாப்பிடலையா? பசிக்குதுமா. பசி எடுக்குதா? பொழுது வெடித்தால பசி எடுக்குது. வந்த உடனே எவ்வளவு சாப்பிட்டீங்க? ஆளுக்கு 2 இலை. இல்லம்மா, அந்த அளவுலாம் இல்லம்மா. சரி, அது போகட்டும். ஆமா, ஆயில் அடிச்சிட்டு பட்டுப்படி வந்து முடித்து விட்டாயா? அம்மா, கஷ்டமா. எதுக்காக? எனக்கு ரொம்ப மன கஷ்டமா. எதற்காக மனக்கவலை உனக்கு? என்ன பெற்ற தாய் நீங்க இருக்கீங்க. ஆமா, என் பெற்ற தகப்பன் யாரம்மா? மகனே, எந்த வார்த்தையை என்னிடம் கேட்க மாட்டாய் என்று நினைத்தேனோ அப்பேற்பட்ட வார்த்தையை கேட்டு விட்டாயே. இருந்தாலும் கால நேரம் கூடி வரும்பொழுது உன்னுடைய தந்தை யார் என்று உரைக்கின்றேன். இதெல்லாம் முடியாதுமா. எங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா எங்க போகிறாரா? மகனே, அதுக்கென காலம் நேரம் கூடி வரும். அப்பொழுது தந்தை யார் என்று உரைக்கின்றேன். நீ சென்று அங்க பார்த்தாயா? அது பின்னாடி இருக்க தோட்டத்தை எல்லாம் சுத்தி பார்த்து கொண்டே இரு. சுத்தி பார்த்து அதன் பிறகு வந்து தந்தை யார் புறப்பட்டு ஓடிவேன். உன்னை தேடி 4 நாளாக சுத்துகிறேன். கானகத்தில் வருகின்றேன். என் காலோ ஓய்ந்து விட்டது. உன்னை இறுதி வரைக்கும் காண முடியாதா? மாத கர்ப்பிணி என்று பாராமல் உன்னை அடித்து நாடு கடத்தி விட்டேன். நீ எங்க இருக்கின்றாயோ, எப்படி இருக்கின்றாயோ, நீ இல்லாத என் வாழ்வே இருள் சூழ்ந்து விட்டதம்மா. ஒரு ஒன்று கட்டி வந்தேன், நான் விட்டு போன பின்னே நான்
காலகத்தில் தேடி வருவேன் அம்மா. உன்னை பார்க்கவே முடியாதா? உன் முகத்தை நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? உன்னை காணும் பாக்கியம் என்ன இந்த கோலம்? உன்னுடைய பேரை கூட உரைக்க முடியாத பாவி ஆகிவிட்டேன் நான். நிறமாத கர்ப்பிணி என்று பாராமல் அந்த நாசக்கார வார்த்தையை நம்பி உன்னை அடித்து நாடு கடத்தி விட்டேன். என்னை மன்னித்து விடம்மா. கலக்கல்வி, நீ இல்லாமல் ஒரு வாழ்வு இனி என் வாழ்விலே கிடையாதம்மா. எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னோடு நான் வாழ வர வேண்டும். எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னோடு நான் வாழ வர வேண்டும். நீ என் வாழ்வில் துணையேதம்மா. மடி மீது உயிர் போனா அது ஒன்று காலம் நம்மளை பிரித்து வேடிக்கை பார்த்து விட்டது. காலமும் நேரம் வந்து விட்டால் யாராக இருந்தாலும் ஜீவசம் அப்படித்தானப்பா. அவரவர் தலையில் எழுதியது நிச்சயமாக நடந்தே தீரும். இது மனிதன் தவறால் எதுவும் கிடையாது. பார்த்துக்கலாம், தவறு செய்யாத மனிதர்கள் யாரும் கிடையாது. நிச்சயமாக அப்படி இருக்கும்போது எற்றக்கா இருந்தாலும் என்னை தேடி வருவீர்கள் என்று வழி மீது விழுவித்து காத்துக் கொண்டிருந்தேன். காத்துக்கு பலன் தேடி வந்து விட்டீர்கள். நிச்சயமாக கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தால் அது ஒரு சந்தோஷம். அம்மா, யாரம்மா இவரு? அப்பா பேரு கேட்டதுக்கு நான் அப்புறம் சொல்றேன் இதான் நடக்குது. யாரு இவன்? கால் விட்டு போட யாரு? யாருமாவா? யாருவா? யாருமாவா? இருடா சொல்றேன். யாரு இவன்? அவ்வளவு திட்டுகிறான், ஏசுகிறான். இவன் யாரு இவன்? என்னங்க யாருக்கு தெரியவில்லை? யாருக்கு தெரியவில்லையா? நாம் இருவருக்கும் பிறந்த மகன் இவன் தான். பாத்தியா எப்படி புள்ள? அண்ணே அப்படித்தான் இருக்க வேண்டும். கூட போலதான் சேலை, தாய போலதான் பிள்ளை இருக்க வேண்டும். தாய் தந்தை இருவரும் ரொம்ப நாள் கழிச்சு பாத்து ஆசீர்வாதம் பண்ணப்பா. வாழ்க வாழ்க. அனைத்து செல்வங்களை பெற்று வாழ வேண்டும். ஏதோ நம்மளுடைய நேரம் நம்ம குடும்பம் பிரிந்து வாழ்ந்துருக்கோம். ஆமா, சென்று நல்லபடியாக வாழ்வேன் என்று என்னை தண்டனை தவிக்க விட்டு சென்றீர்கள். நிச்சயமாக. ஏன் இந்த நிலைமை? எதற்காக? எப்படி இது? அந்த சண்டாளி நாசக்கார வார்த்தை நம்பினேன். நாடு நகரம் அனைத்தும் உயிர் சாசம் செய்து கொடுத்தேன். அனைத்தையும் பிரித்து கொண்டு என்னையும் அடித்து நாடு கடத்தி விட்டாமா அந்த பாவி. அப்படியா? இப்போது புறப்பட்டு சென்று இவ்வளவுக்கு காரணம் அவள் தானே. அவளை விடக்கூடாது. வாங்க ஜாதி நம்ம எங்க போறோம்? சுவிட்சர்லாந்து போறோம். உடைய போட்டுறா. மாமா கையில ஏத்தாங்க. பாய்.
ஹாய். எல்லாமே லேடிஸ் அவங்க பாய்ஸ் வச்சு மத்த அவங்க அத்தாலும் நீதான் நீதான். ஆமா வாடா வாடா மொத்தமே லேடிஸ் இருக்கிறாங்க. நீ என் தம்பி கம்முனு. மாமா மாமா அங்க போறே போட எங்க கரெக்ட்ல மாட்டி சாவ சொல்றியா? டேய் மாமா இதானோ நீ நானும் தான் ஒத்துமையா இருக்கணும். எப்படி இருக்குது எப்படி இருக்குதுண்ணா? மாமா மாமா ஏமா டாபரு தேவடியா உனக்கு நல்ல புத்தியே வராதா? உனக்காக நான் அப்படியே ஏங்கி ஏங்கி அப்படியே இருக்கிற மாமா மாமா மட்டும் டாப் பண்ணலாமா? அலன தாமர் ரொம்ப நாளாக டேய் டேய் அந்த காலத்துல நாங்களாம் காரி முடிச்சு வந்துட்டோம். மாமா நம்ம ரெண்டு பேரும் இப்ப வெளிநாட்டுக்கு போனோம். ஆமா சுவிட்சர்லாந்து. 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 எனக்காக நீ ஒரு பாட்டு பாட. இல்ல பாட்டு பாட மாமா, பாட்டு பாட. பூதேரி செங்கரும்பே மாமா அத்த மகனா அத்த மகன். மாமா இங்க வா மாமா. சரி இங்க வை. என்ன மகன்? நான் அத்தமா மாமா உன்னை நினைச்சு ஒரு கவிதை எழுதிருக்கிற மாமா. மாமா அத்த மக உன்னை நினைச்சு அழகு கவிதை வந்து படிச்சு அத்தாவையும் மறந்து அடியே உன்னை பார்த்ததில்லை அத்தானே ஆசைப்பட்டேனே ஒன்னு சொல்ல ஒரு வார்த்தை கூறவில்லை. நம்ம லவ் படத்தை பார்த்து எட்டிட்டு பாரு முதல்ல. அதுக்குதான் மாமா மாமா இந்த 5 அடி அந்த 6 அடிக்கு தான் சொன்னோம். ஐயோ போய் முடியுமா இது? மாமா புயலுக்கு போ நேரத்திலே மாமா மக உன்னை நினைச்சு நீ மேலே நில்லு. ஐயோ ஏமா ஏமா கொஞ்சம் இரு. அம்மா அந்த மகனே நம்ம குடும்பம் இந்த நிலை ஆவதற்கு காரணம் யார் என்று கேட்டாயே, இது யாருப்பா இது? அதோ நிக்கிறாளே இதெல்லாம் குடும்பமே கால் பண்ணுது. என்னங்க அது நைட்டி போட்ட ஆன்ட்டி தான் காரணம் எல்லாத்துக்கும். உங்க சித்தி. என்னங்க பாத்தியா இல்லையா? இது யாருங்க? இதுவா எனக்கும் என்னுடைய மகளுக்கும் அழகான ஒரு குழந்தை ஆண் செல்வம். அப்படிங்களா? என் பிள்ளை அக்கா பெத்த அண்ணன் நான் பெத்த அண்ணன். ஐயோ ஏய் அக்கானு முன்னாடி சொல்லாதீங்க. அப்படி ஜில்லடி ஏறுது இப்போ. அது யாரு அது? உன் சித்திடா. உன் சித்தி. அப்பா ஆமா சித்தி இல்லடா அது. போய் வட்டான். சித்தி அண்ணே போற நாங்களாம் போய் தான் அப்படி கிடக்குறோம். நீ போறியா? சித்தி அனுப்பும் அம்மு கிருஷ்ணன் வந்துடுறான். அதோ நோ 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 ஐ நோ. ஐயோ. இது உங்க மாமா உங்க அப்பா பார்த்த இடம். உனக்கு அனுமதி கிடையாது. ஏய் அப்பா லேண்ட் போட்டு வச்சிருக்கானக்கா. அதான் காரணம் குடும்ப கருத்துக்கு. அதான் அவ்வளவு வேண்டாம். ஐயா என்ன பஜார் மாதிரி சுத்தற பஜார் பஜாரா? எது வேணுமானாலும் நீங்க குடுக்கறத
எங்க மாமா கொடுத்துருங்க. சித்தியா நல்லா கிரியா சித்தியா நல்லா கிரியா பத்திக்கிட்டு என்ன போட்டு போட இங்க மேல வாயே இங்க வாயே மேலே வரா வாயே என்ன போய் வேலை கூப்பிடுறியே நல்லா கிரிங்களா மாமா மக உன்ன நடச்சி மல்லிகை மட்டும் எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான் இந்த இடத்த முதல்ல என்னத்துக்கு இப்ப ஏறும்போது இடுப்பு வாசமா இருக்கு ரெண்டாவது இது மாதிரி வேலைதான் வானான்றேன். நம்ம எவ்வளவு நேரம் பின்னாடி இருந்தோம் இவ்வளவு பேர் புள்ள வச்சுக்கின பிறகு ஏய் குட்டி குத்த மாமா பையில எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். மாமா மறைந்திருந்து பார்க்கும் அடிக்காதீங்க தினேஷ். ஏன் அடிப்பது காய் தூக்குற நாய் காய்ட்டு கம்பத்துல காலத்துக்கு வந்து ஏன் தூக்குற? நான் அப்பா தான் காலம் தூக்குறேன். நீங்களா எங்க அக்கா அடிக்காதுக்கா. அந்தோனியா ரெண்டு குளுக்கோஸ் போடணும் சொல்றத கேளுங்க. ரூபேஷ் என்னம்மா ஐயோ ஏடா என்னம்மா இப்பதானே உனக்கு எக்ஸ் வந்து திருப்பி கூட்டிட்டு வந்து எடுக்கா இல்லப்பா எடுக்கா மேரி மக தாய் ஊர்ல இருக்கிற ஏறி வேலைக்கு போய்க்கிறோம் இந்த தேட இடத்துல அவனை குத்துறோம் ஆம்பளைங்க யாரும் டேய் நீ பாம்பல இல்லையா நீ நான் வரமாட்டேன் புட்டா அம்மா முச்சிரண்டி அம்மா இதுனால இவளை விட்டு வச்சா நம்ம குடும்பம் கெடுத்தா மாதிரி நம்ம நாட்டையே கெடுத்துருவா. அவன் மூஞ்சி அவன் எப்படி இருப்பாரு? 3 ஒரு கூட்டோட ஒடா சேர்ந்து மாதிரி இருக்குது. என்னை விட இவன் கிட்ட ஓடி போறிவிரு. என்னது அது வந்து உன்னை விட என்னதுடா சொர்க்கத்தில் திறப்பு விழா ஒன்னே ஒண்ணு என்ன சொல்லு இந்த பேக்கெட் பட்டு பறந்து எனக்கு ஒரு ஆசைங்க. உனக்கு ஆசை முதல் நம்ம சந்திப்போமே. ஆமா சந்திப்பு. அந்த சந்திப்பை கொஞ்சம் எப்படி பாருங்களேன். முதல் உன்னை சந்தித்தப்ப நான் பாருங்க. நீங்க பொன்மலை செல்வ நீங்க என்ன அழகா இருக்கு இல்லைங்க அதை பாருங்களேன். சிரிப்பு எவடா வந்து மானங்கள்ல சிரிப்பு என்னடா சிரிப்பு பார்த்தே நல்லா ஆசையா ஐயா பாடு இசை பாடி வரும் இந்த காற்றுக்கு உருவமில்லை இந்த முதல்ல அப்பா முடிக்கணும். புட்ட சரி தண்ணா இவளை விட்டு வைத்தால் இந்த நாடே தாங்காது. என்னை போல் நீ ஒரு பெண். மல்லிகை பூவே மல்லிகை பூவே கிட்ட வர நீ கேட்டு பண்ணி கை ஒரு நாளைக்கு மல்லிகை பூவே மல்லிகை பூவே நல்லா பாரு. ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு அரைப்படி எடுத்து சோத்துன்றா.
நைட் எங்க தெரியும் ஆபரேஷன் தியேட்டர்ல நேரம் வந்துட்டான்னு நினைக்கிறேன். நைட்டியோட பார்த்தாலே தெரியுதுடி. ஆமா அக்கா ஊரோரும் புளிய மரம் அப்புறம் உன்னை உயிரோட விட்டு வச்சு வச்சுக்க. நான் பெறாத பிள்ளையே கொஞ்ச நேரம் நம்ம லவ் பண்ணிருக்கலாம் நல்லா இருந்தா யாரும் அழுவாதீங்க. ஐயோ அழுவாதீங்க அழுவாதீங்க தேம்பி தேம்பி யாரும் அழுவாதீங்க. யாரும் தேம்பி அழுவமா யாரும் தேம்பி அழுவாதீங்க. நீங்க போதே தூத்தகி பழகுறே என்னை விட்டு போறேம்மா. அழுவாது அழுவாது நான் போறேன்னு அழுவுறீங்க. ஆட்டோக்காரு ஆட்டோக்காரு நாட்டு மக்களே, நான் செய்த கொடுமையை எந்த ஒரு பெண்மணியும் செய்யக்கூடாது. நான் செய்த தவறை யாரும் செய்யக்கூடாது. எல்லாருக்கும் நன்மையை செய்தவள் நான். ஆமா, உனக்கு நான் என்ன கொடுக்க போறேன்? நீ நெத்த கொழுப்பி 5 மணிக்கு காட்டுற போயிடுறேன். ஒரு ஊர்ல கூடவும் காட்டப்படாது. இங்க வா. எல்லாத்துக்கும் நீ கூடவே இருந்த. ஆமா, எல்லாத்துக்கும் நீ கூடவே இருந்த. கூட்டியும் குத்த காட்டியும் குத்த. ஆமா, அதனால என்ன பண்ணுவ? நீ கூட வந்தா எங்கள் கோயிலம்மன் நாடக மன்றம் பெருமையுடன் விளங்கி சாய் வீட்டு சீதனம் என்ற நாடகம் இந்த காட்சியோடு முடிந்தது. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.